ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஜிஎஸ் MrArunvijay. இந்த சாம்சங் M21s வந்து லாக் பண்ணிட்டாங்க. இந்த லாக் எப்படி வந்து அன்லாக் பண்ணுறதுங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஓகே, இந்த மொபைல் இப்போ வந்து பவர் ஆஃப் பண்ணிக்கலாம். பவர் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி சார்ஜ் போட்டு சொருவிக்காங்க. இந்த மொபைலை ஆர்டர் செட் பண்ணுறதா இருந்தால் சார்ஜ் போட்டு தான் ஆர்டர் செட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் இப்போ சார்ஜ் போட்டுக்கிட்டேன். இப்போ இந்த மொபைலை பொறுத்த வரைக்கும் பேட்டர்ன் போட்டுட்டா பாஸ்வேர்டு போட்டால் மட்டும்தான் மொபைலில் பவர் ஆஃப் ஆகும். அதுக்காக என்ன பண்ண போகிறேன்னா, வால்யூம் அப் பட்டன், டவுன் பட்டன், பவர் பட்டன் 3 பட்டனையும் சேம் டைமில் ஒன்றா அழுத்துங்க. மொபைல் ஆஃப் ஆனாலும் ஆஃப் ஆகிடும். அப்படி ஆஃப் ஆகிட்டு பூட் ஆனிச்சுன்னா வால்யூம் அப் பட்டன் மட்டும் அழுத்திக்காங்க. நான் வந்து மொபைல் கம்ப்ளீட்டாக ஆஃப் ஆகிடுச்சு, பூட் ஆகலை. அப்படி உங்கள் மொபைல் பூட் ஆகிற லோகோ வந்துச்சுன்னா அப் பட்டன் மட்டும் அழுத்துங்க, டவுன் பட்டன் வந்து வேற எடுத்துருங்க. பூட் ஆனவொன்னே பவர் பட்டன் வந்து எடுத்துருங்க. ஓகே, இப்போ வந்து என்னோட மொபைல் வந்து ஆஃப் ஆனதுனால பவர் பட்டன் அழுத்திக்கிட்டு வால்யூம் அப் பட்டன் அழுத்தினோடனே எனக்கு M21ஓட லோகோ வந்துருச்சு. இப்போ பாருங்க, ரெக்கவரி மோடுக்குள்ளே வந்துருச்சு. இதில் கீழே வைப் டேட்டா ஃபேக்டரி ரீசெட் கொடுக்க போகிறேன். அதை கொடுத்துட்டா உங்களோட மொபைலில் இருக்கிற எல்லா டேட்டாஸும் அழிஞ்சிடும். அது மட்டும் இல்லாமல் பேட்டர்ன் லாக், பின் லாக் எதுவாக இருந்தாலும் வந்து உங்களுக்கு ரிமூவ் ஆகிடும். அதே மாதிரி உங்களோட கூகுள் அக்கௌண்ட் பாஸ்வேர்டு போட்டால் மட்டுமே தான் உள்ளே போகும். கீழே எல்லாம் பாருங்க, வைப் ஆகிட்டு இருக்கு. வைப் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ ரீபூட் சிஸ்டம் நான் கொடுக்கறதுக்கு பவர் பட்டன் அழுத்தினா இப்போ ரீபூட் ஆகும். மொபைல் ஆன் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். கிட்டத்தட்ட ஒரு 10 to 15 மினிட்ஸ் சம்திங் கூட ஆகிறதுக்கான டைமிங் ஆகும். வெயிட் பண்ணுங்க, வீடியோ ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் இந்த மொபைல் பூட் ஆகி உள்ளே போனவொடனே உங்களோட இமெயில் ஐடி பாஸ்வேர்ட் போட்டு உள்ளே போய்க்காங்க. மெயினான ரீசன், உங்களோட இமெயில் ஐடி பாஸ்வேர்ட் போட்டால் மட்டுமே தான் உள்ளே போகும். அது இல்லாமல் உங்களோட மொபைலில் இருக்கிற ஆல் டேட்டாஸ் இரேஸ் ஆகிடும் இந்த ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ணும்போது. இந்த ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணுங்க. இது போன்ற நிறைய வீடியோஸ் தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருக்கும். இது மட்டும் லேப்டாப் சர்வீஸ், கம்ப்யூட்டர் சர்வீஸ் பற்றி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கும். இது மட்டும் தான் என்னோட பிளாக் சேனல், செகண்ட் சேனல் கீழே லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த சேனல் போய் விசிட் பண்ணி பாருங்க, MrArunvijay சேனல். அது இல்லாமல் ஒரு கேமிங் சேனல் இருக்கும், முடிஞ்சால் அதையும் விசிட் பண்ணி பாருங்க. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, இது மட்டும் இல்லாமல் நிறைய சீரிஸ் போயிட்டு இருக்கு. அது இல்லாமல் கிவ்அவேவும் போயிட்டு இருக்குது. கண்டிப்பாக வந்து மறக்காம அந்த கிவ்அவே வந்து லிங்க் கீழே கொடுத்துருக்கேன். அந்த கிவ்அவே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறதா தான் பண்ணுங்க. இது மட்டும் இல்லாமல் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். அதெல்லாம் போய் செக் பண்ணி பாருங்க. ஜியோ ஃபோன், ஹாட்ஸ்பாட், இந்த மாதிரி எக்ஸெட்ரா. ஓகே, இப்போ வந்து இன்ஸ்டாலேஷன் அப்ளிகேஷன்ஸ்லாம் இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்குது. ஓகே, இப்போ வந்து மொபைல் ஆன் ஆகி உள்ளே வந்துருச்சு. இதுக்கப்புறம் உங்களோட சிம்லையோ இல்லை வைஃபையோ கனெக்ட் பண்ணி உங்களோட இமெயில் ஐடி பாஸ்வேர்டு போட்டுக்கிட்டீங்கன்னா உள்ளே போயிடும். ஓகே, இந்த ஒரு வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.